ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா அமெரிக்காவை பற்றி. ஸோ அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னாக்கா கம்பேர் டு அப்படியே நம்ம லைஃப்பில் கம்பேர் பண்ணி ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்குறீங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் ஒரு பால் பாக்கெட் 40 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு தூங்கி அடுத்த நாள் காலையில் அதே பால் பாக்கெட் உங்களால் 104 ரூபாய்க்கு வாங்கினா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் வாங்கின வாட்டர் கேன், அந்த தண்ணி கேன் ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 70 ரூபாய்க்கு அந்த ஒரு கேன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? இது எல்லாமே நீங்கள் தூங்கி ஏந்ததுக்கப்புறமா ஒரு 100% எல்லா பொருட்களையுமே விலை ஏறி இருக்குது. ஆனால் உங்கள் சம்பளம் அதே ஒரு 10,000, 20,000, 30,000 அப்படி தான் இருக்குது. ஆனால் பொருட்கள் மட்டும் ஒரே நைட்டில் ஒரு பால் பாக்கெட்டு 100 ரூபாய் ஏறி இருக்குன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும்? அப்படியே நம்ம நாடே அப்படியே பரபரப்பாகாது. ஸோ லிட்ரலி அப்படி தான் இன்றைக்கி அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம அமெரிக்காவில் இப்போ புதுசாக வந்திருக்கார் இல்லையா பிரசிடெண்ட்டு ட்ரம்ப்பு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, நான் 104% டேக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது அவங்களோட அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பொருட்களும் கிடையாது. பட் அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை அமெரிக்காக்குள்ளே கொண்டு வர பொருட்கள் எல்லாத்துக்குமே 104 ரூபாய் 104% நான் டேக்ஸ் நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இம்போர்ட் ஆகிற விஷயங்கள் தான் அங்கே எல்லா இடங்கள்லையுமே எல்லா பொருட்களுமே தாராளமாக கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படி பார்த்தா அப்போது வெளிநாட்டில் வந்த எல்லா பிஸ்கெட் பாக்கெட்டில் இருந்து கொக்கோ கோலாவில் இருந்து இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலேருந்து எல்லாத்துக்குமே 104% அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் போட்டால் வெறும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுற ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட அடுத்த நாள் காலையில் 104 ரூபா 130 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனாலேயே மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம கொரோனா பீரியடில் ஒரு காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் கடை ஓப்பனில் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அத்தியாவசிய பொருட்கள் கடை மட்டும் திறப்பாங்க இல்லையா. நம்ம கூட போய் வீட்டில் போய்ட்டு டக்குன்ட்டு எல்லாத்தையுமே வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிப்போம் பாருங்கள், நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி. ஸோ லிட்ரலி அதே போல் தான் இப்போ அமெரிக்காவில் இந்த 104% டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா இம்போர்ட் பொருட்களுக்கும் அப்படின்னு சொல்லி. இருக்கிற அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே வீட்டில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற அமெரிக்கா மக்கள். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. அங்கே இருக்கிற எல்லாருமே இப்போது ட்ரம்ப்பை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபினான்ஷியலாக மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் ஜாம்பவான்கள் எல்லாம் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது ஒரு கண்டிப்பாக முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஸோ ட்ரம்ப் செய்கிறது எந்த வகையிலுமே லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக ட்ரம்ப் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் செஞ்சார் அப்படின்றது தான் இந்த ஒரு சைடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு அமெரிக்காவில் இருக்கிற எல்லா வெளிநாட்டு பொருட்களுமே இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்றப்போ நான் டேக்ஸ் அதிகமாக ஏற்றுறேன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும், அதே இன்னொன்று ஒரு பக்கம் சைனாவும் அதே போல் சொல்லுது. என்னென்னா, அமெரிக்காவிலிருந்து சைனாவில் ஏதாச்சும் ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அப்போ நாங்களும் 84% டேக்ஸு போடுவோம்டா, நீ உன் சைடு ஏற்றினா நானும் என் ஊரில் ஏற்றுவேண்டான்னு சொல்லி இப்போ சைனாவும் இதில் களம் இறங்கியிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விசஸ் ரஷ்யா தான் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இப்போது அமெரிக்கா விசஸ் சைனா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட் வாரே இது ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, எதுக்காக ட்ரம்ப் இப்போ தேவையில்லாத இந்த ஒரு வேலையை செஞ்சார், இதுக்கு பின்னாடி அவர் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்றது தான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வெறும் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு யூஎஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர்னு ஓவர் நைட்டில் ஒரு சட்டம் ஒன்று வருது. என்ன அப்படின்னாக்கா, யூஎஸில் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பொருட்கள்லாம் இம்போர்ட் செய்யப்பட்டிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே 104%, முக்கியமாக சைனாவிலேருந்து எந்த பொருள் வந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே 104% டேக்ஸ் போடுவோம்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒன்று வந்தது. ஸோ இது யூஎஸ் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயத்த சொன்னதுக்கப்புறமா சைனா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டா போல. அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, அப்போ சைனாலேருந்து வர எல்லா பொருட்களுமே யூஎஸில் 104% அப்படின்னாக்கா, அப்போ அதே மாதிரி நாங்களும் யூஎஸில் இருந்து எந்த பொருள் சைனாவுக்கு வந்தாலும் 84% நாங்கள் போடுவோம்.
டேக்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இஷ்டத்துக்கு ஒரு பர்சன்டேஜை ஏற்றிருக்காங்க. ஸோ இப்போது ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி, சைனா விசஸ் யூஎஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த ஒரு 104% அப்படின்ற ஒரு விஷயம் யூஎஸ் வந்துட்டு இதை டேக்ஸை அறிவிச்சிருக்காங்களே, இதுக்கு காரணம் என்ன தான் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படின்றது பார்க்கும்போது அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பெருசாக மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக இல்லை, இருக்குது, பட் சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்குது. போதுமான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமெரிக்காவில் இல்லை. ஸோ இதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக் பொருளோட உதிரி பாகங்களாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸோட உதிரி பாகங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இது அமெரிக்கா வந்துட்டு இம்போர்ட் பண்ணுது. ஒரு சைடு சைனா கிட்டே இருந்து, தாய்வான் கிட்டே இருந்து. உதாரணத்துக்கு சைனா வந்துட்டு ஐஃபோன், அதாவது அமெரிக்காவோட ஓன் அந்த ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்ல போகிற ஓன் கம்பெனி அமெரிக்காவில் தான் இருக்கு இல்லையா, ஹெட் ஆஃபீஸ், அவங்களே வந்து சைனாவில் கொடுத்து தான் ஐஃபோனை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுக்குள்ளே வரும்போது சைனாவில் இருந்து வந்த ஃபோன் இம்போர்ட் ஃபோனாக தான் வந்துட்டு அமெரிக்காவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, அதே போல் அமெரிக்கா வந்து இந்த எறா, அதுக்கப்புறமா பெரிய பெரிய மீன்கள், இது எல்லாமே வந்துட்டு இந்த சிங்கப்பூர், மலேசியாவில் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு அரிசி, கோதுமை, இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இந்தியா, பங்களாதேஷ் சைட்லேருந்து தான் அதிகமாக வந்துட்டு இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க ஊர்லேயுமே விளையுது, பட் அளவுக்கு அதிகமாக நீடு இருக்கும்போது சில வெஜிடபிள்ஸோ இந்த மாதிரி வீட்டு, ரைஸ் எல்லாமே இந்தியாவுமே பங்களாதேஷ் கிட்டேயுமே வந்து அமெரிக்கா வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஆயில்ஸ் இருக்கு இல்லையா, ஆயில் லிட்ரலி வந்துட்டு நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் அமெரிக்கா வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி தான் அமெரிக்கா மக்கள்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. மக்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் இம்போர்ட் ஆகின பொருட்களை தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பட் மேபி வேணால் பெருசாக சொல்லிக்கலாம், ஐஃபோன் வந்துட்டு டிசைன்டு பை கலிஃபோர்னியா, டிசைன்டு பை அமெரிக்கான்னு போட்டிருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்குது சைனா ப்ராடக்ட் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அமெரிக்காவில் இப்போ இருக்கிற சூழல். ஸோ இதனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சைனாவிலிருந்து மற்ற நாடுகளில் இருந்து பொருட்கள் வரதுனால அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருக்க மாட்டேங்குது. ஸோ இதனால் வந்துட்டு அமெரிக்கா மக்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா, இந்த மாதிரி வெளியில் நம்ம வந்துட்டு பொருட்கள் எல்லாம் செஞ்சு இம்போர்ட் மட்டும் பண்ணுறோம்ல, ஸோ அது எல்லாமே வந்துட்டு அமெரிக்காலே உருவாக்கணும். அந்த கம்பெனி எல்லாம், அந்த எல்லா கம்பெனியும் அமெரிக்காலே உருவாக்கிட்டோம் அப்படின்னாக்கா அமெரிக்கர்களுக்கு இங்கே வேலை வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது போல் வந்துட்டு நமக்கும் வந்துட்டு இங்கே நிறைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முடிவு எடுக்கிறார். சைனாவில் இப்போ எப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பீஸை உருவாக்கணும்னா கூட சைனானால தான் வந்துட்டு உருவாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அமெரிக்காலையும் உருவாக்கணும். எல்லா கம்பெனிக்குமே வந்துட்டு அமெரிக்கா இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்ன்றது ஒன்று உருவாக்கி அமெரிக்காலே எல்லாத்தையுமே தயாரிக்கணும். ஸோ அப்படி தயாரிச்சோன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அமெரிக்கர்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ இந்த முடிவு எடுக்கும்போது எப்படி இதை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கும்போது, முதல்ல இம்போர்ட் பண்ணுற எல்லா பொருளுமே வந்துட்டு முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு ஒரே வழி வந்துட்டு நம்ம டேக்ஸை உருவாக்கணும். அந்த டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் மக்கள் வாங்குறத நிறுத்துவாங்க. அப்படி மக்கள் வாங்குறத நிறுத்திட்டாங்க அப்படின்றப்போ நம்ம உள்ளூர்லேயே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பெல்லாம் உருவாக்கி உள்ளூர்லேயே தயாரித்த பொருட்களை உள்ளூர் மக்களே கம்மி விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ இதுதான் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்போட ஒரு முக்கிய கோலாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு முதல்ல நம்ம உள்ளூர் மக்களை வந்துட்டு இம்போர்ட் ஐட்டம்ஸை வாங்குறதை நிப்பாட்டணும்னா முதல்ல விலைவாசியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். ஸோ இதனால் 104% டேக்ஸ் போட்டார் எல்லா இம்போர்ட் ஷிப்மெண்ட்ஸுக்குமே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது எக்கச்சக்கமாக ரேட் எல்லாமே பயங்கரமாக ஏறிச்சு. சரி, ஒரு பக்கம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே நேற்றுக்கு வாங்கும்போது 50 ரூபா இந்த பொருட்கள் எல்லாமே இப்போ 100 ரூபாய்க்கு மேலே மாறிடுச்சு அப்படின்னாக்கா, அப்போ அங்கே இருக்க மக்கள் வாங்கிட்டு இருக்க சம்பளம் மட்டும் அப்படியே இருக்குங்க. ஒருத்தன் 10,000 ரூபாய் வாங்குறான்னா அடுத்த நாள் காலையில் இருக்கிற எல்லா பொருட்களுமே 100 ரூபாய் மேலே ஏறிடுச்சு அப்படின்றப்போ அந்த 10,000 ரூபான்ற ஒரு விஷயம் சம்பளம் அவனால் வந்துட்டு சமாளிக்க முடியாது எல்லா பொருட்களுமே. ஸோ இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் நைட்டில் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு விலை எக்கச்சக்கமாக ஏறிடும். ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி மக்கள் ஒரே பரபரப்பாயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உலக அளவில் இந்த அமெரிக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த 104% அப்படின்னு சொல்லி. இது வந்துட்டு அமெரிக்கர்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச ட்ரம்ப் வந்துட்டு கடைசியில் அவர் தலையிலே அவர் மண்ணவாரி போட்டுக்கிட்டார் தான் இங்கே உண்மை. சரி, இது ஒரு பக்கம் அமெரிக்காவில் போய்கிட்டே இருந்தாலும் பட் சைனா சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது முழுக்க முழுக்க இந்த 104% அப்படின்னு சொல்ல போகிற இந்த இம்போர்ட் ஷிப்மெண்ட்டுக்கு அதிக அளவில் டேக்ஸ் ஏற்றினதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து
சைனா கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சைனா தான் ஒரு 150% ஆஃப் ப்ராடக்ட் அமெரிக்கா உள்ளே இறங்குது. ஸோ அதனால் சைனாவுக்கு தான் இதில் முதல்ல பாதிப்பு வரும். ஸோ இதனால வந்துட்டு சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுமாதிரி 104% நீ ஏற்றிட்ட, என்னோட பொருளை வந்து மற்றவங்க வந்து அமெரிக்காவில் வாங்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்ட, ஸோ நீ என்னை தொட்டுட்ட, ஸோ அதனால் நீ அதுக்கான ஒரு விஷயத்தை அனுபவிச்சு ஆகணுடான்னு சொல்லி சைனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நீ 104% போட்ட, இப்போ அமெரிக்கா ப்ராடக்ட் வந்துட்டு சைனாவில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் 84% போடுறேன், அப்போது என் ஊர் ஆள்காரங்க ஓம் ப்ராடக்டை வாங்கவே மாட்டாங்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு 84% அப்ளிகபிள் பண்ணுறாங்க சைனா சைட்லேருந்து ஓவர் நைட்டில். ஸோ இதனால் அமெரிக்கா ப்ராடக்ட்டுமே சைனாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிக அளவில் காஸ்ட்லியான பொருளாக மாறி இருக்குது. ஸோ இதனால் வந்து சைனாவில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பாரிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க, எந்த பொருள்பா பெட்டராக இருக்குன்னு சொல்லி. அப்போ சைனாலே உருவாக்கின பொருள் தான் அங்கே கம்மியாக இருக்குது, அமெரிக்காலேருந்து வந்த பொருள் அதிகமாக இருக்கனால சைனாவில் இருக்கிற பொருள் தான் அங்கே அதிகமாக விற்பனையாகும். ஸோ இதில் வரைக்கும் ஒரு 70% ஆஃப் விஷயங்கள் இம்போர்ட் விஷயமாக இருக்கிறதுனால அப்போ அங்கே அதிகமாக விற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மக்கள் அங்கே வாங்கணும், மக்கள் வந்துட்டு வாங்குறதுக்கான முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தா இதில் அமெரிக்கா சைனாக்கு இதில் ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. இதுதான் அமெரிக்கா அண்ட் சைனாவில் ட்ரேட் வார் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வர்த்தகத்தோட போர் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்குன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு சிச்சுவேஷனை இந்தியா பயன்படுத்திக்குமா பயன்படுத்திக்காதா, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் இதுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வளர்க்க முடியுமா அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.